வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 2 கதை சொல்லலாம்னு இருக்கேன். அந்த 2 கதையை கேட்டுட்டு இது எப்படி வழக்கோட தொடர்புடையது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல் கதை, ஒரு சந்தை. அந்த சந்தையில நிறைய கடைகள் போடப்பட்டிருக்கு. அந்த சந்தைக்கு ஒரு வியாபாரி நிறைய புறாக்களையும் அது கொண்டு வந்திருக்காரு வியாபாரத்துக்கு, விற்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் ஒரு பெரிய கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. இன்னொரு தனியா ஒரு கூண்டுல ஒரு வெண்புறா ஒண்ணு தனியா இருக்கு. சோ இது எல்லார்கிட்டையும் கூவி கூவி இந்த புறா வித்துட்டு இருக்காரு. எல்லாரும் விலை கேட்கறாங்க. கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் இது ஜோடி 400 ரூபா அப்படின்னு சொல்றாரு. வெளியில இருக்க புறா மொத்தமா இருக்கிறது. அப்ப தனியா ஒரு புறா வச்சிருக்கீங்களா, அது எவ்வளவு வருது? அது காஸ்ட்லிங்க. அது ஒரு 5000 ரூபா ஒரு புறா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது மட்டும் ஒரு புறா மட்டும் 5000 ரூபா விலை சொல்றீங்க, இது மட்டும் ஜோடி 400 ரூபா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த புறா நான் வளர்க்குற புறா, இதுக்கு நான் அதுக்கு தேவையான தீனிகள் எல்லாம் அதுக்கு போட்டுருவேனா, அது நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மேல பறந்து போய் மற்ற புறாக்கள் எல்லாம் அங்க ஏரியால பறந்துட்டு இருக்குல்ல, அந்த புறாவெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துடும். நான் அதெல்லாம் மறுபடியும் தீனி போட்டு அதெல்லாம் பிடிச்சி வச்சுதான் அந்த சந்தைக்கு கொண்டு விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்க. இது அப்பப்ப போய் புறா கூட்டிட்டு வரோம். நான் அதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சந்தைகள்ல விற்கிறது பழக்கம். அதனால அந்த புறா நான் வீட்டுல என்னோட செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். அதனால அதோட விலை 5000 ரூபாய். இந்த புறாவை நீங்க எடுத்துட்டு போலாம், அந்த கூட்டத்துல இருக்க புறாவை ஜோடி 400 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த புறாவை எனக்கு வேணும், விலைக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது 5000 ரூபாய் சொன்னேன், நீங்க 5000 ரூபாய் கொடுக்குறதா இருந்தா நான் அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் 5000 ரூபாய் கொடுத்து அந்த புறாவை வாங்கிக்கிறேன். வாங்கின உடனே அவர் கண்ணு முன்னாடியே அந்த புறாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுறாரு. எல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தவங்கள பதறி போயிட்டாங்க. இன்னும் 5000 ரூபாய்க்கு வாங்கின புறாவை நீ வீட்டுல எடுத்து போய் வளர்ப்பேன்னு பார்த்தானா இங்கேயே அது கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிட்டிய அப்படின்னு சொல்லும்போது, இது குளம் மறுக்க வந்த கோடாரி காம்பு. அதாவது மரத்துல இருந்து எடுத்து ஒரு கிளைய உடைச்சு கைப்பிடியா செஞ்சு அதே மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலிக்கு கைப்பிடியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த புறா. இது குளமளிக்க வந்த கோடாரி காம்பு அப்படிங்கறது. அதனாலதான் சொன்னேன், மரத்துல இருந்து எடுத்து அந்த மரத்தையே வெட்டுறதுக்கு துணை போல அந்த கோடாரி கைப்பிடி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு புறா தான் இது. தன் இனத்தை காட்டி கொடுத்து அழைத்து இவனோட சிக்க வைக்கிறது, இவன் செய்யற இனத்துக்கு செய்யற இன துரோகம். இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த புறாவை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ இந்த புறா, அந்த புறாவாதியான ஆட்கள் சில பேர் இந்த வழக்கு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட வழக்குல தொடர்புடையது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யாரு, என்ன கதை, இந்த கதைக்கும் அந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம், என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. 2வது ஒரு விஷயம், இந்த மாதிரி இன துரோகிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு வரக்கூடிய எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டும் இந்த கதையை சொன்னதா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்ம காசு வாங்கிட்டு நமக்கு தேவையானது அப்போதைக்கு தேவைக்கு உள்ளது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு நம்ம சீர்கேடாளர்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் சீட்ல எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்னா அதனால பாதிக்கப்பட போறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம தான். அதனால நீங்க உங்க வாக்குகளை புத்திசாலித்தனத்துடன் நல்லா ஆழ்ந்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடியவரா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரியான ஆளுங்களை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் உங்களுக்கு இந்த தருணத்துல. சரி, 2 கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னொரு கதை, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வந்தது. அது கொஞ்சம் வயசாயிருச்சு, அதுக்காக வேட்டையாட முடியல. அப்போ ஒரு நரியை கூட்டு சேர்த்துட்டு எனக்கு பசிக்குது, நான் உன்னை அடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த நரி கிட்ட சொல்லிச்சு. அப்ப நரி நீங்க என்ன அடிச்சு சாப்பிடறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு அந்த நரி சொல்ல, என்ன மாதிரியான உதவியா இருப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு தேவையான மிருகங்களை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை வேட்டையாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி, அந்த இது ஒப்பந்தத்துக்கு ஒத்து நரியை கொல்லாம விட்டு நீ போய்
ஏதாவது பசிக்குது, ஏதாவது விலங்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த நரி போய் ஒரு கழுதையை கூட்டிட்டு வருது. அந்த கழுதை சிங்கத்துக்கிட்ட வந்தோடனே என்ன சொல்லி கூட்டிட்டு வருது நரி அப்படின்னு சொன்னா, காட்டு ராஜா சிங்கத்துக்கு வந்து வயசாயிருச்சு, அடுத்த காட்டு ராஜாவை செலக்ட் பண்றதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, அந்த காட்டு ராஜாவா உன்னை முடி சொல்றதுக்காக உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, நீ தகுதியான ஆளான்னு செக் பண்றதுக்கு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவனை கூட்டிட்டு போயிருக்கு அந்த கழுதை. அந்த கழுதை அங்க போன உடனே சிங்கம் அந்த கழுதையை பார்த்துட்டு அது மேல பாஞ்சு அதை கொல்ல முயற்சிக்கும் போது அது கொஞ்சம் தப்பிச்சிருது, அது காது மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருது. ஸோ அது தப்பிச்சு ஓடிடுது, சிங்கத்தால ஓட முடியாது இல்லையா, அதனால அங்க கிடக்குது. நரி போய் என்ன இப்படி ஏமாத்திட்டியா அப்படின்னு நிறைய திட்டோன்னு, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த கழுதை கிட்ட சொல்லுது. அப்ப நான் கழுதை கேக்குது, என்ன ஒரு சிங்கம் கொல்ல பாக்குறாரு, நீ வந்து என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்ட, நீ வந்து ஒரு துரோகி அப்படின்னு திட்டுது. என்ன இப்படி அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட, சிங்கராஜா அவன் தலையில கிரீடம் வைக்கிறதுக்காக அந்த காதுகளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட முடியுமா அப்படின்னு பார்த்தாரு, நீ அதுக்குள்ள அவசரப்பட்டுட்ட, கிரீடம் தலையில கரெக்டா செட் ஆகும் இல்ல அப்படின்னு சொல்ல போக, ஓ அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை வருது. ஸோ இந்த முறை வரும்போது அது கொஞ்சம் உஷாராவே கிட்ட போகுது. அப்போ போய் சிங்கம் வந்து பாயும் போது நவந்துடுது, அது வால் மாட்டிக்குது, அது வால் கட்டாயிருது, கழுதையோட வால் கட்டாயிருச்சு. ஸோ இப்போ ஓடி போய் மறுபடியும் அந்த நரி கழுதை கிட்ட போகும்போது, ஏன் ஓடி வந்துட்டோம்னா, நீ என்ன இப்படி துரோகம் பண்ணாது, திரும்ப திரும்ப என்ன கொல்லதான் வருது அந்த சிங்கம், நீ என்ன வந்து அதுக்கு பசிக்கு இரையாக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற, அது உங்களை வந்து சிம்மாசனத்துல எந்தவித தடங்களும் இல்லாம ராஜா மாதிரி கம்பீரமா உட்காரணுங்கிறதுக்காக அந்த வாள் வந்து தடங்களா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாளை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ஓ அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு 3வது வாட்டி நரி கூட போகுது. அந்த நரி கூட போகும்போது இந்த வாட்டி சிங்கம் உஷாரா என்ன பண்ணிருக்கு, கழுதையை வந்து லாக் பண்ணி அதை கொன்னு சாப்பிட்டுருது, அதாவது கொன்னுது. கொன்னதுக்கு அப்புறம் நரி கிட்ட சொல்லுது, எனக்கு இதுல இது பண்ணி உரிச்சுலாம் இது பண்ண முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, வெளியில எடுத்துட்டு போய் உரிச்சு அதோட ஈரல், கல்லீரல், இதயம், மூளை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கறி சாப்பிட்டுட்டு உனக்கு கொஞ்சம் தர அப்படின்னு சொல்லி அனுப்புது. இது வெளியில போய் அந்த தோலை உரிச்சு முதல்ல தலையில இருக்க மூளையை தின்றுது நரி. மீதி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதை கொடுக்குது சிங்கத்திட்ட. அதை தேடி பார்த்துட்டு மூளையை காணா அப்படின்னோடனே சிங்கம் கேட்குது நரிட்ட, மூளை இல்லையே, மூளை எங்க போச்சு அப்படின்னோடனே, நீ சாப்பிட்டியா அப்படின்னு. மகாராஜா உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா, இந்த கழுதைக்கு மூளையே இல்லை மகாராஜா, இருந்திருந்தா 3 தடவை நான் ஏமாத்தி சொல்ல அது உங்களை தேடி வந்திருக்குமா, இந்த கழுதைக்கு மூளை இல்லை, நானும் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. நாட்டுல இந்த மாதிரி மூளை இல்லாத கழுதைகளாக நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பஞ்சதந்திர கதை இது. நம்ம இப்ப அப்படிதான் மூளை இல்லாத கழுதையா சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் இது தர முடியாது, அது தர முடியாது, இது இப்படி அது அப்படி, இந்த விசாரணை இப்படி இந்த விசாரணை இப்படின்னு நம்ம காலையில பூ சுத்துற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆமை வேகத்துல நடக்குது, அதுவும் நடக்குதாங்கிறதுல இப்போ வந்து உட்கார்ந்துருச்சு, தூங்குன ஆமை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கு. சோ இதை தட்டி எழுப்பி மறுபடியும் ரேஸ்ல ஓட வைக்கிறதுக்கு பகீரத பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை செஞ்சா மட்டும்தான் இந்த தூங்குற ஆமையை எழுப்பி ஓட வைக்க முடியும் அப்படிங்கிறது கருத்து. ஸோ நம்ம வந்து கழுதையா இருக்கக்கூடாது, 3 தடவை ஏமாந்த கழுதையாக இருக்கக்கூடாது, மூளை இல்லாத கழுதையாக இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எஸ்பிஐக்கு டைம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, 6ஆம் தேதி யார் யார்கிட்ட வந்து பாண்ட் வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அது பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டு அந்த தகவலை கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த தகவலை தர முடியாது அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கு எஸ்பிஐ. அது எப்படி சொல்லியிருக்குனாக்கா, எங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் டைம் வேணும், ஜூன் மாசம் கடைசி வரைக்கும் டைம் வேணும்னு 4 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 மாசம் டைம் கேட்கறது எப்படின்னா, அதுக்குள்ள எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, இதை வந்து தேர்தலில் ஒரு பிரச்சார இதா உத்தியா பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ வந்து இதுல பலிகடா ஆக்கப்பட்டிருக்கு. அது வந்து பிரஷர் கொடுத்து இது மாதிரி கேட்க வச்சிருக்காங்க 4 மாசம். முன்னாள் அரசியல்வாதிகள்
இந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் மாதிரியான ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி தகவல்களை எடுக்கிறதுக்கு 2 நிமிடம் போதுமானது. இந்த யார் யார் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினாங்கன்னு எடுக்கிறதுக்கு 2 நிமிடம். இவ்வளவு பெரிய SBI வங்கி, இவ்வளவு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் வச்சிருக்க வங்கிக்கு 2 நிமிடத்துக்கு மேல ஆகாது. இதுக்கு எதுக்கு 4 மாசம்? அப்படி 4 மாசம் கேட்கிறாங்கன்னா அவங்க வங்கி தொழில இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத ஆளு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு. சோ அவர் சொல்றதுல உண்மை இல்லாம இல்ல. இந்த மாதிரி தகவல்களை எடுக்கிறதுக்கு 2 நிமிஷமே அதிகம் தான். கம்ப்யூட்டர் சிஸ்டம் காலத்துல இந்த தகவல்கள் தட்டின உடனே அது கடகடன் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரும். சோ இதுக்கு 4 மாசம் ஏன் கேட்கறாங்க அப்படின்னு தான் நம்மளோட சந்தேகம். இது எலெக்ஷன் டைம், மே மாசம் இறுதி வரைக்கும் முடிஞ்சிடும். அப்புறம் இவங்க ஜூன் மாசம் வரைக்கும் டைம் எடுத்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டுல யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இது வெளியிடுறதுக்கு சொல்லணும் அப்படிங்கறது டைம் கேட்டு இழுத்தடிக்கிறாங்க. இந்த இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா வழக்குலையுமே ஒரு யுக்தியா எல்லாருமே கையாளுறாங்க. இந்த வழக்கை நம்ம விசாரணைக்கு கொஞ்சம் நவத்தணும், காலதாமதப்படுத்தணும் அப்படின்னா டைம் கேட்டு வாய்தா வாங்கிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு யுக்தியாவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த யுக்தியை தான் இவங்க SBI இப்ப பயன்படுத்தி இருக்காங்க. இதனால பயனடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சி தான் அதிகமான பயனடைஞ்சிருக்கு எலக்ட்ரல் பாண்டுல. அதனால பிரஷர் அங்க இருந்து தான் இவங்களுக்கு SBIக்கு வந்திருக்கும். ஏன்னா பிரஷர் கொடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. சோ பிரஷர் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ SBI இதுலயே பலிகடா ஆகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு, சந்தேகத்தை எழுப்புது. சோ இந்த இதுல டைம் கொடுக்க கூடாது. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல யார் யாரெல்லாம் பாண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போடணும், SBI அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போடணும் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நடந்து ஆகணும் அப்படிங்கிறது தான் இது. அப்புறம் நேற்று முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல பிரதமர் மோடிக்கு கடுமையான கண்டனம் ஒண்ணு தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, நாங்க 37,000 கோடி கேட்டோம் வெள்ள நிவாரணத்துக்கு, ₹1 கூட கொடுக்கல அப்படிங்கிறது. சோ இது மாதிரி ஒரு தகவலை ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா அதுல உண்மை இல்லாம இருக்காது, உண்மை இருக்கதான் செய்யும். நாங்க பொதுமக்களுக்கு நேரடியா கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க பிரதமர் மோடி சொல்றாரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஜம்காலத்துல வடிகட்டின பொய்யா தான் பார்க்கப்படுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அவரு. இது ஏன் சொல்ல வரேன்னா, பிரதமர் மோடி வங்கி கணக்குலயோ நேரடியாகவோ ஏதாவது மக்களுக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அமௌண்ட்டும் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி தெரியல. சோ இந்த யார் சொல்றது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய முதல்வர் 1 பைசா கூட தரல அப்படின்னு சொன்னது அதுவும் பகிரங்கமா சொல்றது உண்மைன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இல்ல நாங்க இவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு ஆணித்தனமா சொல்லக்கூடிய இடத்துல அவங்களும் இல்ல, மத்திய ஒன்றிய அரசாங்கமும் இல்ல. சோ அவங்க இவ்வளவு கொடுத்தோன்னு ஆதாரபூர்வமா நிரூபிக்காத வரை இவங்க 1 பைசா கூட கொடுக்கல அப்படின்னு இவர் சொல்றதை நம்ப தான் வேணும். ஏன்னா இவர் 1 பைசா கூட கொடுக்கலங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டியது இல்ல. அவங்க கொடுத்தாங்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும். சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சோ அவங்களும் இதை மறுக்கல, நாங்க நேரடியா மக்களுக்கு கொடுத்துட்டோம்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர வாங்கிய மக்கள் சொன்னாதான் அது எவ்வளவு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஒருவேளை கட்சிக்காரங்களுக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, அது விடுங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எலெக்ஷன் செலவு எப்படி பண்றது அப்படிங்கிறது சிக்கலா இருக்கு. இந்த ஃபண்ட், எலக்டோரல் பாண்ட் ஃபண்டை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையை ஏற்படுத்தினா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதனால பயனடைஞ்ச கட்சிகள்லாம் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த கால அவகாசத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. மக்களோட கருத்தும் அதுவா தான் இருக்கும். சோ உங்க கருத்து வேற இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.